அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த கமர்ஷியல் வெட் கிரைண்டரோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெட் கிரைண்டர் பெல்ட் டிரைவ், கியர் பாக்ஸ் டிரைவ் ஓட கியர் பாக்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, மோட்ரு மட்டும் ரன் ஆகும். ரன் ஆகும், மேலே ட்ரம்மு ரொட்டேட் ஆகாது. இதை பாருங்கள், இந்த கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே அந்த டிரைவ் பெல்ட்டு டிரைவ் பண்ணுறப்ப இந்த சாஃப்ட் தான் ரொட்டேட் ஆகும். பெல்ட்டு டைரெக்டாக இந்த சாஃப்டில் ரொட்டேட் ஆகிறதுனால மேலே இருக்கிற ட்ரம்மு ரொட்டேட் ஆகும். இந்த கியர் டீத்து நல்லா தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். தேய்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஆயில் இல்லாமல் ஓட்டுறது. இந்த பாருங்கள், இது ட்ரம்மோட டிரைவு. கீழே பார்த்தது மோட்டார் டிரைவு. மோட்டார் டிரைவிலேருந்து இந்த ட்ரம்மு டிரைவு அட்டாச் ஆகி இந்த டீத்து மோட்டார் டிரைவோட டீத்துலேருந்து இது இந்த ட்ரம்மோட டிரைவ் டீத்து அதில் மேட்ச் ஆகிட்டா மேலே ட்ரம்மு நமக்கு ரொட்டேட் ஆகும். இது ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால அந்த டீத்து ஃபுல்லாக ஹீட் ஆகி ஹீட்டில் ஃபுல்லாக டீத்து தேஞ்சு போயிடுச்சு. பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும். அந்த மோட்டார் டிரைவை ரொட்டேட் பண்ணுறேன், அதில் ஒரு வீல் வரும். அந்த வீலை மோட்டார் ஓடுறப்ப இந்த டிரைவு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப மேலே ட்ரம்மு நமக்கு ரொட்டேட் ஆகணும். இதுதான் கமர்ஷியல் வெட் கிரைண்டரோட கியர் பாக்ஸோட ஃபங்க்ஷன். இது நார்மலாக ஹோட்டல், பேக்கரி அந்த மாதிரி ஹெவி யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரைண்டர். இது 3 லிட்டரு, 5 லிட்டரு, 10 லிட்டரு, 20 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. ஆயில் இதுக்கு ஒரு 750 ml ஊற்றணும். ஆயிலுக்கு கியர் பாக்ஸ் சைஸ் கூட ஆயில் கெப்பாசிட்டி 1 லிட்ரு, 1.5 லிட்ரு வரைக்கும் ஊற்றணும். கரெக்டாக ஒரு 6 மந்த் ஒன்ஸ் நீங்கள் ஆயில் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வராது. அதே இந்த கியர் பாக்ஸ் மாற்றுறப்ப மெயினாக பார்க்குறது அலைன்மெண்ட். இந்த 3 ஹோல்லையும் மேலே ட்ரம்மு அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரம்மு கரெக்டாக ரொட்டேட் ஆகும். இதை பாருங்கள், இது கியர் பாக்ஸ் 3 லிட்டர் கியர் பாக்ஸு கிரைண்டரோட கியர் பாக்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் வீல். இது கியர் பாக்ஸ் வீலோடு இருக்குது. வித் தேங்காய் துருவி அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இது தேங்காய் துருவி. அந்த கியர் பாக்ஸோட ஷாஃப்டில் அந்த தேங்காய் துருவி அட்டாச் ஆகிருக்கும். மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம தேங்காவும் துருவிக்கலாம். இந்த பாருங்கள், இதுவும் அதே தேங்காய் துருவி அட்டாச்சு டைப். இது நமக்கு டைம் சேவ் ஆகும். மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம தேங்காயும் துருவிக்கலாம். இந்த கியர் பாக்ஸு அலைன்மெண்ட்டும் ஃபிட் பண்ணுறப்ப திரும்பி ரீஅசம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அலைன்மெண்ட்டு கரெக்டாக செக் பண்ணிடணும். ஒரு எம்எம் கூட அந்த பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.